வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா பாட்டி முதியவர்கள் எல்லாமே என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை செய்யும் போது அந்த 50-60 வயதிலுமே அவங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உடற்பயிற்சி செய்யும் போது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத வீடியோட இறுதியில் பார்ப்போம். முதல்ல என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். 60 வயதை கடந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியங்க. ஸோ அந்த 50-60 வயதில் தசைகளினுடைய வலிமை, எலும்புகளினுடைய அடர்த்தி மற்றும் உடலினுடைய சமநிலை பேலன்ஸ் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு நிறைய பயிற்சிகளை செய்வது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சியெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல 50-60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து நடைப்பயிற்சி செய்யணுங்க. வாக்கிங் பண்ணணும். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சி அப்படின்றது 60 வயதை கடந்தவர்களுக்கு மிக எளிமையான மற்றும் மிகச்சிறந்த கார்டியோ பயிற்சியாக இருக்கும். அதாவது இதயம் தொடர்பான ஒரு உடற்பயிற்சியாக இருக்கும். இதை நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ 20 முதல் 30 நிமிடங்கள் சாதாரண வேகத்தில் நீங்கள் எப்போதும் போல நடக்கிற மாதிரி நடக்கணுங்க. கைகளை நன்றாக முன்னும் பின்னும் அசைத்து நடக்கிறது இன்னும் நல்லது. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா இதய ஆரோக்கியத்தை இது உங்களுக்கு மேம்படுத்தும். அதாவது பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வச்சிரும். மூட்டுகளில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூட்டு வலியை உங்களுக்கு வந்து தடுக்குங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா மென்மையான சரியான அளவில் இருக்கக்கூடிய காலணிகள், அப்புறம் இந்த ஷூஸு இதெல்லாம் நீங்கள் வந்து அணிந்து கொண்டு கரடு முரடான பாதைகள்லாம் தவிர்த்துட்டு சமமான தடையில் வந்து ஒரு நடக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வேகமாக நடக்கக்கூடாது. எப்போதும் போல் நீங்கள் பொறுமையாக நடந்தீங்கன்னா நடைப்பயிற்சி அப்படின்றது ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக உங்களுக்கு அந்த 50-60 வயதில் உங்களுக்கு இருக்கும். நாற்காலி, ஸ்குவாட்ஸ், சேர் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ தொடை மற்றும் இடுப்பு வலிமைக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸை 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து செய்யலாங்க. வயதாகும் போது கால்களினுடைய பலம் வந்து குறைவது அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம்தான். அதை தடுத்து நடப்பதற்கும் எழுந்து அமர்வதற்கும் தேவையான வலிமையை தரக்கூடிய பயிற்சி தான் இந்த ஸ்குவாட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், நாற்காலி உடற்பயிற்சி சொல்லுவோம். இப்போ ஒரு உறுதியான நாற்காலியினுடைய முன்னால் நீங்கள் நேராக நிற்கணுங்க. இப்போது நாற்காலியில் அமர்வது போல இடுப்பை வந்து பின்னோக்கி தள்ளி மெதுவாக கீழே இறங்கணுங்க. இப்போ நாற்காலியில் லேசாக தொட்டவுடன் கால்களினுடைய பலத்தால் மீண்டும் பழையபடி நீங்கள் நேராக எழுந்து நிற்கணுங்க. அதுதான் ஸ்குவாட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் கைகளை வந்து முன்னால் நீட்டியோ அல்லது தேவைப்பட்டால் நாற்காலிகளுடைய கையை பிடித்து கூட நம்ம அந்த மாதிரி செய்யலாம். தொடை தசைகள் இருக்குங்க இல்லையா, அதை வந்து உங்களுக்கு ஆரோக்கியப்படுத்துறதுக்கும் இடுப்பு பகுதியை பலமடைய வைக்கிறதுக்கும் அந்த எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே போல் கீழே விழக்கூடிய அபாயத்தை வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் ஸ்ட்ராங்காக உங்களை வைக்கும். 8லிருந்து ஒரு 10 முறை வந்து 2 சுற்றுகள் 2 செட்ஸ் வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும் போது அந்த தொடை மற்றும் இடுப்பு வந்து பலம் கொடுக்கும். அது வந்து புஷ்அப் வந்து நீங்கள் பண்ணலாங்க. ஸோ அந்த புஷ்அப் அப்படின்றது கூட பார்த்தீங்கன்னா தரையில் வந்து நீங்கள் பண்ணணுன்றது கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவரில் வந்து பண்ணலாம். அந்த தரையில் படுத்து புஷ்அப் வந்து செய்வது இந்த 50-60 வயதில் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். அதுக்கு மாற்றாக நீங்கள் சுவரை பயன்படுத்தி எளிய பயிற்சியாக புஷ்அப் வந்து நீங்கள் பண்ணலாம். சுவற்றில் இருந்து ஒரு 2 அடி நீங்கள் தூரத்தை தள்ளி நிற்கணும். உங்களுடைய உள்ளங்கைகளை சுவற்றின் மீது நேராக வைக்கணும். இப்போது வந்து அந்த முழங்கைகளை வந்து மடக்கி உங்களுடைய மார்பு பகுதியை சுவருக்கு அருகில் கொண்டு செல்லணுங்க. பின்னர் மெதுவாக கைகளை நீட்டி பழைய நிலைமைக்கு வரணும். ஸோ புஷ்அப் அப்படின்னு தெரியும். இந்த இமேஜ் நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோவில் இந்த இமேஜ் போகுது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த புஷ்அப் சுவரில் பண்ணுறது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா மார்பு, தோள்பட்டை மற்றும் கைகளினுடைய தசைகள் வந்து உங்களுக்கு வலிமை அடையும். ஒரு 10 முறை நீங்கள் செய்யலாம். அதாவது 2 சுற்றுகள் வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் நீங்கள் புஷ்அப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுறதை வந்து நிறுத்துறது நல்லது. உங்களால் முடியும்னா பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒற்றைக்கால் சமநிலை இந்த பயிற்சி வந்து நீங்கள் வந்து செய்யலாங்க. ஸோ ஒற்றைக்கால் சமநிலை பயிற்சி பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் பேலன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து நிலைத்தன்மைக்கு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வயதான காலத்தில் உடல் சமநிலை தவறி கீழே விழுவது தடுக்கிறதுக்கு இந்த பயிற்சி மிகவும் முக்கியம். ஒரு உறுதியான நாற்காலி அல்லது சுவற்றின் அருகில் நிற்கணும். ஆதரவிற்காக தான் நீங்கள் நாற்காலி சுவர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலை மட்டுமே நீங்கள் தரையிலிருந்து லேசாக மேலே தூக்கி ஒற்றை காலை நீங்கள் நிற்கணும். இந்த முறையில் ஒரு 10 முதல் 15 நொடிகள் வந்து நீங்கள் நிற்கணும். அதுக்கப்புறம் அடுத்த காலுக்கு வந்து நீங்கள் மாற்றி நிற்கணும். இப்போ கணுக்கால் மற்றும் இடுப்பு தசைகள் வந்து உறுதியடையும். உடலினுடைய சமநிலை திறன் பேலன்ஸ் வந்து அதிகரிக்கும்.
இப்போ 50-60 வயதில் உங்களால் இந்த மாதிரி நிற்க முடியலன்னா அந்த சேரை வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம், இல்லைனா அந்த சுவரை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு கூட இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு சில நொடிகள் மட்டுமே நின்னீங்கன்னா உங்களுக்கு அது பேலன்ஸை கொடுக்கும். கன்றுக்குட்டி தசை பயிற்சின்னு சொல்லுவாங்க, காஃப் ரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கணுக்கால் வலிமைக்கு வந்து இந்த மாதிரி உடற்பயிற்சி வந்து 50-60 வயதில் நம்ம செய்யலாங்க. கணுக்கால் மற்றும் கெண்டைக்கால் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய எளிய பயிற்சி தான் இது. இதுக்கு நீங்கள் நேராக நின்று கொண்டு சுவற்றை அல்லது நாற்காலியை வந்து பிடித்து கொள்ளணும். இப்போது மெதுவாக உங்களுடைய குதி கால்களை வந்து ஹீல்ஸை மட்டுமே நீங்கள் தூக்கி கால் விரல்களில் டோஸில் வந்து நீங்கள் நிற்க ட்ரை பண்ணணுங்க. ஸோ 2 நொடிகள் அப்படியே இருந்து விட்டு பிறகு மெதுவாக குதிங்கால்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தரையிறக்கணும். ஒரு நொடி கணக்கில் தான் நீங்கள் வந்து செய்யணும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, கால்களினுடைய கீழ்ப்பகுதியில் ரத்த ஓட்டம் வந்து இவங்களுக்கு சீராக இருக்கும். கணுக்காலுடைய மூட்டுகள் வந்து பலம் பெறும். இதனால் நடக்கும்போது தடுமாற்றம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படாது. 12லிருந்து ஒரு 15 முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ அதில் உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ அந்த பேலன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். நொடி கணக்கில் தான் நிற்கணும், நிமிஷ கணக்கில் நிற்க ட்ரை பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் கொடுக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நொடி கணக்கில் நின்னாலே போதுமானது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உடற்பயிற்சிகள் வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில நடவடிக்கைகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும். இப்போ மருத்துவ ஆலோசனை வந்து நீங்கள் அந்த 50-60 வயதில் எடுத்துக்கொள்ளணும். மெடிக்கல் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். எந்த ஒரு புதிய உடற்பயிற்சி தொடங்குவதற்கு முன்பும் அது முக்கியமான முதல் படி என்னன்னா, உங்களுடைய ஃபேமிலி டாக்டர், அந்த குடும்ப மருத்துவர் அணுகி உங்களுடைய தற்போதைய ஆரோக்கிய நிலை எப்படி இருக்குது, பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதய துடிப்பு, இந்த மூட்டுகளுடைய பலமெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து உடற்பயிற்சிகள் வந்து செய்யணும். உங்களுக்கு நீரிழிவு, ரத்த அழுத்தம், மூட்டு தேய்மானம் போன்ற பாதிப்புகளாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பயிற்சிகளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தவிர்த்துடலாம். ஸோ அதாவது அது தேவையில்லாத உடற்பயிற்சியாக இருக்குன்னா தவிர்த்துடணும். எந்த உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றது அந்த மருத்துவருடைய வழிகாட்டுதலின்படி, அந்த உடற்பயிற்சி உங்களுக்கு வந்து கற்றுத்தரவங்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் செய்யணும். வார்ம் அப்பு அல்லது உடல் சூடேற்ற பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய உடலை உடற்பயிற்சிக்கு தயார்படுத்தக்கூடிய மிக முக்கியமான படி தான் வார்ம் அப். வார்ம் அப் செய்யாமல் நேரடியாக உடற்பயிற்சிகளை இறக்கக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து சுழற்சி செய்யலாம். தலையை மெதுவாக இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் வட்ட வடிவில் வந்து சுழற்ற ட்ரை பண்ணலாம். தோள்பட்டை பயிற்சி நீங்கள் செய்யலாம். கைகளை வந்து தோள்களின் மீது வைத்து முழங்கைகளை முன்னும் பின்னும் மெதுவாக சுழற்றணும். இடுப்பு பயிற்சி செய்யலாம். கைகளை வந்து இடுப்பில் வைத்துக்கொண்டு இடுப்பு பகுதியை மெதுவாக வட்ட வடிவில் அசைக்கணும். அப்புறம் ஒரே இடத்துல நடக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நின்ற இடத்திலேயே கால்களை மெதுவாக மேலே தூக்கி அசைத்து 2 நிமிடங்கள் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி வார்ம் அப்பெல்லாம் நீங்கள் பண்ணணும். இது வந்து மூட்டுகள் இருக்கக்கூடிய திரவங்களை சீராக்கி தசைகளுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உங்களை வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரும் உங்களுடைய உடலமைப்பை. அப்போ தான் இந்த மாதிரி நீங்கள் வார்ம் அப் பண்ணிவிட்டு உடற்பயிற்சி பண்ணும்போது தான் தசைப்பிடிப்பு ஏற்படாமல் முன்னாடியே நீங்கள் வந்து தடுக்க முடியும். அப்புறம் உடற்பயிற்சி செய்யும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, தகுந்த ஆடைகள் மற்றும் காலணிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யும் போது உடல் இயக்கம் தடையின்றி இருக்கணும்னா ஆடைகளில் உடலை வந்து இருக்காத காற்றோட்டமான பருத்தி அல்லது ட்ராக் சூட் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். காட்டன் ஆடை வந்து நீங்கள் பண்ணலாம். ட்ராக் சூட்லாம் தளர்வான ஆடைகளை அணிஞ்சு தான் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யணும். காலணிகள் பார்த்தீங்கன்னா கால்களுக்கு நல்ல பிடிமானத்தை கிரிப்பை தரக்கூடிய குதிங்கால்களுக்கு மெத்தை போன்ற பாதுகாப்பு குஷனிங் தரக்கூடிய தகுந்த ஸ்போர்ட்ஸ் காலணிகளை வந்து அணிந்து உடற்பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாம். வழுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய செருப்புகளை ஏதாவது பயன்படுத்துறீங்கன்னா முற்றிலுமாக அதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. நீரேற்றமாக நீங்கள் இருக்கணும். உடற்பயிற்சி செய்யும் போது ஹைட்ரேஷனாக உங்களுடைய உடலமைப்பு இருக்கணும். உடற்பயிற்சியின் போது வியர்வை வழியாக உடல் நீர் சத்தை இழக்கும். எனவே உடற்பயிற்சிக்கு முன்னாடியே உடலை நீரேற்றமாக வைக்கணும். அதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு 20லிருந்து 30 நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான அல்லது சாதாரண குடிநீரை வந்து குடிக்கலாம். ஒரு 200 ml குடிக்கலாம். உடற்பயிற்சி செய்வதற்கு சரியாக சில நிமிடங்களுக்கு முன்பு அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறதை நீங்கள் தவிர்க்கணும். அது வந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது அடி வயிற்று பகுதியில் அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால் ஒரு 200 ml குடிச்சிட்டு நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு அதிகமாகலாம் குடிக்கூடாது, அளவாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் எளிய உடற்பயிற்சி முறை இருக்கணும். ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்நாக்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றோட உடற்பயிற்சி செய்வதோ அல்லது ஹெவியான உணவை சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்வதோ தவறானது. அப்போ நீங்கள் காலையில் உடற்பயிற்சி செய்வோர் அப்படின்னா வெறும் வயிற்றில் செய்யாமல் ஒரு வாழைப்பழம் இல்லைனா சில ஊற வைத்த பாதாம் பருப்புகள் அல்லது ஒரு கொஞ்சமாக வந்து நீங்கள் பசும் பால் அதெல்லாம் நீங்கள் வந்து குடிச்சிட்டு ஒரு 15 நிமிடங்கள்லேருந்து 20 நிமிடங்கள் கழித்து ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பெரிய அளவில் உணவை வந்து சாப்பிட்டு இருந்தால் ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் உடற்பயிற்சி வந்து நீங்கள் செய்யணும். அதுவும் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் பாதுகாப்பான சூழல் வந்து நீங்கள் உருவாக்கணும். ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டில் தான் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணணும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த சேரு ஏதாவது வச்சுருக்கீங்க, எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா இல்லாத அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கூடாது. தவறி விழக்கூடிய அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பாதுகாப்பான வழிமுறைகளோடு தான் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் 50-60 வயதில் உடற்பயிற்சி செஞ்சீங்க, அந்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நலமோடு வாழலாம். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் சுறுசுறுப்பாக அந்த 50-60 வயதிலுமே உடல் பலமாக நீங்கள் செயல்பட முடியும். ஸோ ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.